அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட்ல நடந்த தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்குது நண்பர்களே. மோரார்லெஸ் அங்க யார் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மகாராஷ்டிரா என்டிஏ கூட்டணியின் வசம் வந்து விட்டது. அதுவும் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்குது. பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக இதுல வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, என்டிஏ கூட்டணி யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெருத்த லேண்ட்ஸ்லைட் விக்டரியை பெற்று வருவதை நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக அடுத்தது என்டிஏ கூட்டணி தான் வரும், அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் அதே சமயம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கிற நிலையில இருக்குது நண்பர்களே. ஐஎன்டிஏ கூட்டணியில முன்பு சீஃப் மினிஸ்டர் அந்த சொரேனின் மீது பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள், பல பிரச்சனைகள் அந்த மாநிலத்தில் இருக்குது. அந்த மாநிலத்தில் தான் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் வந்து நாங்கள் கேஸ் சிலிண்டரை வந்து குறைந்த விலைக்கு அந்த ஊடுருவிகள் இருக்கிறாங்க இல்லையா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள இல்லீகலாக ஊடுருவி வந்தவர்கள், அந்த மாதிரியான வந்தேரிகளுக்கு கூட நாங்கள் வந்து சலுகைகளை கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் அறிவிச்சும் கூட அந்த மக்கள் அந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறத அடுத்த சில மாதங்கள்ல தெரியும். இந்த எலெக்ஷன் பரபரப்பெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சர்வதேச அரங்கில் பார்த்தோம்னா 2-3 விஷயங்கள் பெரும் பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது. நேற்றைய தினம் சீனாவுக்கு இந்தியா கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறது நண்பர்களே. சீனா என்ன செய்தது, எதற்காக இந்தியா இப்படி ஒரு எச்சரிக்கையை ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபோரம்ல இருந்து விடுத்தது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இன்றைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கு முன்பாக நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் லாவோஸ் நாட்டில் அவங்களுடைய தலைநகரமான வியன்டின் நகரத்தில் ஆசியான் கூட்டமைப்பு இருக்குது, அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்களுடைய மாநாடு நடந்தது, பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடந்தது நண்பர்களே. அதுல இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டாரு. அந்த சமயத்தில் ஆசியான் நாட்டு தலைவர்கள் பலரோடும் தனிப்பட்ட முறையிலையும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சந்திச்சு பேசினாரு. அப்படி அவர் சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான டாங் ஜுன் அவர்களை சந்தித்தாரே. அந்த சந்திப்பின் போது சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இனிமேலும் 2020 நடந்த கல்வான் பிரச்சனையை போன்ற ஒரு பிரச்சனை இந்திய சீனாவுக்கு இடையே எழவே கூடாது. நாம் இனிமேல் நம்முடைய இரு நாட்டு முன்னேற்றத்தை பற்றியும் கலாச்சார பரிமாற்றங்கள் பற்றியும் பொருளாதார வளர்ச்சி பற்றியும் மக்களிடையே இருக்கிற நட்புறவை வளர்ப்பதை பற்றியும் பாசிட்டிவாக மட்டும்தான் நாம் இனிமேல் செயல்பட வேணும். முன்பு நடந்ததை மீண்டும் ஒரு முறை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே எடுத்து சொன்னாரு. இதற்கு சீனாவுடைய அமைச்சரும் ஒப்புதல் தெரிவித்து இனிமேல் நம்ம let us look forward to a fantastic relationship அப்படின்னு சொன்னாரு. இருவரும் பேசிக்கொண்ட போது ராஜ்நாத் சிங் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னாக்க, இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகள், நாம வந்து இந்த மாதிரி எல்லை தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே போகக்கூடாது, மாறாக நாம வந்து அமைதி மார்க்கத்துல நாம வந்து செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசியான் அமைப்புல பெரும்பாலான நாடுகள் புத்த மதத்தை பின்பற்றுகிற நாடுகள் அப்படிங்கிறதுனால புத்தர் அமைதியை போதித்தது போல, புத்த மதம் அமைதிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதை போல நம்முடைய உறவுகளும் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட நேரடியாகவே நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, தென்சீன கடல்ல சீனா வந்து சமீப காலமாக பல நாடுகளை வாதிச்சு வருது இல்லையா,
பல நாடுகளுடைய பகுதிகளை தன்னுடைய பகுதி அப்படின்னு அறிவிச்சு அதை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருது இல்லையா. குறிப்பாக தைவான் நாட்டை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சீனா நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது இல்லையா. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, தென் சீன கடல் ஒரு அமைதி பிராந்தியமாக மாற வேணும். இந்த தென் சீன கடல் மட்டுமல்ல, இந்த பிராந்தியம் முழுவதுமே, இந்தோ பசிபிக் முழுவதுமே ரூல் ஆஃப் லா அதை கடைபிடிக்க வேணும். எல்லா நாடுகளும் சர்வதேச விதிகளை கடைபிடித்து அதை பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம குறிப்பாக சர்வதேச மேரிடைம் லா இருக்குது இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபையுடைய இந்த கடல்சார் சட்டங்கள் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் யாரும் மீறக்கூடாது. அதை நாம் அனைவருமே புனிதமாக மதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாகவே சீனாவுடைய அமைச்சரான டாங் ஜுன் கிட்ட சொன்னாரு. இதே கருத்தை அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியை சந்தித்த போதும் வலியுறுத்தி சொன்னாரு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். மேலும் சீனாவுடைய அமைச்சர்கிட்ட நம்முடைய அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு இராணுவ தீர்வை நாம கையில் எடுக்க கூடாது, மாறாக எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக நாம தீர்த்து கொள்ள வேணும். குறிப்பாக சவுத் சைனா சீல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கும் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு எட்டுவதற்கு சீனா முயல வேணும் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னாரு. இதற்கிடையே பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆசியான் கூட்டத்துக்கு வந்த அனைத்து நாட்டு தலைவர்களையே சீனாவுடைய சமீப செயலை கண்டித்தது இந்தியா தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சீனா கடந்த சில நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தைவானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்க நண்பர்களே. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் வந்தாங்கன்னா பிலிப்பீன்ஸ், மலேசியா கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. கடந்த சில மாதங்களாக தைவானை தன்னுடைய முப்படைகள் மூலமாக சுற்றி வளைத்து அங்க நான் ட்ரில் நடத்துறேன், நான் மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்துறேன் அப்படின்னா சீனா போட்ட நாடகம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அதை கண்டித்த ஒரே மனுஷன் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் அப்படின்னு வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனாவோடு இப்பொழுதுதான் நமக்கு கொஞ்சம் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. அதை பயன்படுத்தி சீனாவை நாம ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்தியா முயற்சிகள் மேற்கொண்டு வருவது தெளிவாக தெரியுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனா சவுத் சைனா சி மற்றும் இந்தோ பசிபிக்ல அளவுக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத இந்தியா விடுத்த எச்சரிக்கை காட்டுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.